who's your top 4 ன்னு கேக்கும்போது ஆஸ்திரேலியா and you can choose any 3 அப்படினு சொன்னாரு பேட் கமின்ஸ். ஆண்டவான் ஒருத்தர் இருக்கான். கேம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணனும். at no cost. நீ எவ்வளவு பெரிய பிஸ்தா பிளேயரா இருந்தாலும் நானி ஓ பச்சைக்கிளியா இங்க ஆப்கானிஸ்தான். நான் கோயிங் பேக் ஆப்கானிஸ்தான். பச்சைக்கிளி சவுத் ஆப்பிரிக்கா. சாய் சுதர்ஷனோ ஒரு வருண் சக்கரவர்த்தியோ ஒரு நட்ராஜனோ எடுத்தீங்கன்னா இல்ல, they are miles ahead. எங்கயோ இருந்தாங்க இந்த ஐபிஎல்ல, which is astonishing for me. ஒரு ஆள் ஆப்கானிஸ்தான் வெட்டினாங்க, ரோஹித் சர்மா பொசிக்கினான். Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chika. கேம்பானா கேம்பா தான், நம்ம கேம்பா தான். The relaunch by Reliance Consumer Products, summer drink அடிங்க டேபியா செமையா இருக்கும். Yeah, Campa Cricket also relaunched filled with electrolytes. Of course, மீதி எல்லா flavors நீங்க ட்ரை பண்ணலாம். Just 10 rupees for 200 ml. Go try it out. Campa, click the link in the description below. Chika, Nani sir, ஐயோ இன்னைக்கு நம்ம செத்தோம் நானி சார். சரி, எங்கயாவது பூந்துருவாங்களே. 115க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தாங்க ஆப்கானிஸ்தான. போச்சுடா ஆஸ்திரேலியா த்ரூ அப்படின்னு நினைக்கும் போது extraordinary performance by Afghanistan. Hats off Rashid Khan and co. Even towards the end, Dwayne Bravo ஓட intensity வெளில இருந்து கூட பார்த்தோம். அந்த ஃபசல் ஃபரூக்கிக்கு அந்த லாஸ்ட் விக்கெட் எப்படி எடுக்கணும்னு. I mean, Chika, I know you've been in a situation like this. 1983ல இதே மாதிரி தான் உங்க இந்தியன் டீமுக்கு யாரும் சான்ஸே கொடுக்கல. பிகினிங் ஆஃப் தி டோர்னமெண்ட் யாராவது ஆப்கானிஸ்தான் might make it to the finals ன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. But now, Chika, it is a certain reality. They definitely have a 50-50 chance, Chika. கரெக்டா சொன்ன நீ கரெக்டா சொன்ன. இன்னைக்கு 1983 டே வே சொல்லிட்டு 1983 41 years ஆச்சு. இன்னைக்கு ஜூன் 25 1983 வின் பண்ணோம். இன்னைக்கு ஜூன் 25 1982 2024. and thanks a lot dear viewers for all the support. நிறைய பேர் நிறைய மெசேजेसலாம் வந்தது. எங்க டீம் நாங்க எங்களுக்குள்ள of course we have a group called forever champions league group ஃபார்ம் பண்ணிருக்கான். அந்த குரூப்ல எங்களுக்குள்ள எல்லாம் எங்களுக்குள்ள கங்க்ராச்சுலேட் பண்ணி போட்டுருந்தோம். நிறைய போட்டோ அனுப்பிச்சாங்க. நானி என்ன மச்சான் 2 பேரும் குடிச்சீங்களே ஆப்கானிஸ்தான் உதவாங்கிடுவாங்கன்னு. Almost, Chika, almost. இந்த ஆல்மோஸ்ட் நானி சரண்டர், fully surrender. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த 1983 வேர்ல்ட் கப் வின் 41 இயர்ஸ். உங்க வயசு 41 மாதிரி தெரியல, பட் 41 வருஷம் ஆச்சுன்றது எனக்கு நம்ப முடியல. சோ அப்படியே அன்னைக்கு பார்த்து அதே சீக்கா மாதிரி நான் வந்து தொட்டில குழந்தையா பார்த்தேன் உங்களை. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கீங்க நீங்க. ஃபேண்டாஸ்டிக் இல்ல? பட் என்னன்னா நீங்க கரெக்டா, அதாவது இப்ப அணி வந்து அது ஒரு செம பேரல். அது ஆக்சுவலா வந்து இந்த ஆப்கானிஸ்தான் வின் ஓவர் ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னா 1983 வேர்ல்ட் கப்ல ஜிம்பாப்வே அப்செட்டிங் ஆஸ்திரேலியா and also India upsetting West Indies in the finals. இது ரெண்டுத்துக்கு சேர்த்து அந்த பேரல். பிகாஸ் ரெண்டுமே வந்து nobody expected India to win nor Zimbabwe. இந்தியாவாவது அட்லீஸ்ட் வந்து பெர்பைஸ்ல ஒரு மேட்ச் வந்து பீட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பீட் பண்ணாங்க. whereas Zimbabwe beating Australia no one expected. so இந்த ஆப்கானிஸ்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே பங்களாதேஷ் இப்ப நானும் அணியே சொன்னோம். அது வந்து they came very close, ஃபேண்டாஸ்டிக்கா ஃபைட் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே. பட் I am so happy because இல்ல 115 அடிக்கல நானி சார். ஃபைட் என்ன ஹாப்பினா ஆப்கானிஸ்தான் அதுக்கு அப்புறம் அந்த டீமோட இன்டென்சிட்டி நான் பார்த்து ரியலாவே சொல்றேன். ஒரு டீம் வந்து டிசர்விங் அந்த செமிஃபைனல்ஸ் போகணும்னா அது ஆப்கானிஸ்தான். அச்சாங்க ஆஸ்திரேலியாவை, அச்சாங்க நியூசிலாண்ட 115 ஒண்ணுமே கிடையாது. அத வந்து ஃபைட் பண்ணாங்க பாருங்க. ரியலாவே அந்த டெஸ்பரேஷன் டு கோ டு தி செமிஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ரஷீத் கான். அந்த கமெண்ட்ரியில நான் இருந்தேன் இன்னைக்கு மார்னிங். அந்த ரஷீத் கான் 2 6 அடிச்ச ஒண்ணு சத்தியமா சொல்றேன். எனக்கு நான் இமிடியேட்டா நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு திஸ் 19 runs is going to be the most crucial. அந்த 19 runs அந்த கடைசியில 2 6 அடிச்சான் பாருங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வின்னு சொல்லிட்டு. அதான் நடந்தது. பட் கிரேட். மச்சான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, 2 பேரும் இன்னைக்கு போனா போகுது உங்களுக்கு. பார்டன் யூ பீப்புள். ஏன்னா க்ளோஸா வந்தாங்க பங்களாதேஷ். ஆக்சுவலா பங்களாதேஷ் கையில இந்த மேட்ச் விட்டாங்க. இந்த மஹமூதுல்லா, சகிபுல் ஹசன் இவ்வளவு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு விட்டாங்க கையில இந்த மேட்ச்.
விட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா நான் என்ன சொன்னேன், ஆப்கானிஸ்தான் தான். தேர் ஃபைட்டர்ஸ் கோர். நானி அதான் அவங்கள்ட்ட பிடிச்சிருக்கு. தேர் ஃபைட்டிங் கிரிக்கெட்டர்ஸ். மச்சான், ஒன் மேன், ஒரு ஆள், டியர் வியூவர்ஸ், ரஷீத் கான் ஒரு ஆளு, திஸ் சேஞ்ச் தி என்டையர் நேஷன் ஸ்பிரிட். அவங்க வந்த அப்புறம் பாருங்க, நூர் அஹ்மத்ன்றாங்க, ஃபரூக்கின்றாங்க, குர்பாஸ்ன்றாங்க, அதுக்கப்புறம் குல்புதீன்றாங்க, குலாப்தீன் நைப்ன்றாங்க, அதுக்கப்புறம் இவன் இருக்கான ஒமர் சாயின்றாங்க, அப்புறம் நவீன் உல்லக்ன்றாங்க, திடீர்னு ஃபரூக் நவீன் உல்லக் தான் நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் நீங்க. சோ எல்லா பேரும் வருது. சோ தே ஹவ் கம் இன் தி வேர்ல்ட் மேப் அண்ட் தே புட் ஆப்கானிஸ்தான் தி வேர்ல்ட் மேப். அதுதான் எனக்கு பிடிச்சது. எனக்கு ஒரு கண்ட்ரி ஸ்ட்ரகிளிங், உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் தே ஆல் கோயிங் த்ரூ. அவன் ஒரு ஆள் மச்சான், ரஷீத் அம்ஜத் கான், ஒரே ஒரு ஆள் ரஷீத் கான். அவன் டிஃபரன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் ரஷீத் டு யூ. செம வின். என்ன வேணா சொல்லி, நீ சொன்ன மாதிரி டுவைன் பிராவோ ப்ராபபிலி ஹிஸ் பிரசன்ஸ் மேட் a lot as a bowling coach or whatever it is. பட் மச்சான், நீ சொன்னது ஒரு பாயிண்ட் நானி, வெரி குட் பாயிண்ட் நானி மேட். 1983 வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஜிம்பாப்வே நடக்கும். இந்த ரவுண்ட் ராபின்ல ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே பீட் பண்ணுவாங்க. அதுதான் ஈக்குவலண்ட் நம்ம நம்மளோட ஆப்கானிஸ்தான் பீட்டிங் நியூசிலாந்து இந்த ரவுண்ட் ராபின் அடிச்ச மாதிரி. அதே மாதிரி இந்தியா வில் பீட் ஆஸ்திரேலியா, நஸ்கிஃபை அண்ட் த்ரோ them out of the வேர்ல்ட் கப். அதேதான் திருப்பி ஆப்கானிஸ்தான் பண்ணாங்க. அவங்க ஆப்கானிஸ்தான் இதே திரும்பி ஆஸ்திரேலியா பீட் பண்ணாங்க. ஜிம்பாப்வே பீட் பண்ண அவங்கள ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பீட் பண்ணிட்டு நம்ம இந்தியா போட்டு நசுக்கி பொசுக்கிட்டாங்க போட்டது. அதுவும் இந்த மாதிரி நான் ரோஹித் சர்மா மாதிரி பொசுக்காலஜி பேட்டிங் நான் பார்த்ததே கிடையாது மச்சான். இந்த மாதிரி பொசுக்கி நான் பார்த்தது கிடையாது. ஒண்ணுமே சும்மா அச்சிப்பா, இங்க 6, இங்க 6, அங்க 6 நம்ம பேசினோம் அதை பத்தி. பட் என்னன்னா சொல்லிதானோ வே ரோஹித் பொசுக்கிஃபைட் ஆஸ்திரேலியன்ஸ் போலிங் அண்ட் ஒண்ணு இல்லை, இன்னும் ஆஸ்திரேலியாவை ஜுஜுபி அப்படின்னு ஆக்கிட்டான் போய் ஆஸ்திரேலியாவை. அந்த மாதிரி போட்டு தொடர்ந்து விட்டாங்க. சீக்கா ஃபைனல்ஸ்ல கூட 2023ல கூட அந்த ஹெட்டோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் மட்டும் இல்லன்னு வெச்சுக்கீங்களேன், மேட்ச் would have been different. இது ஆரம்பிச்சது 61 in no time வந்தது. அந்த கேட்ச் 51 போட்டு ஒரு 6 ஒரு 4 ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். அப்படி இல்லனா அன்னைக்கு இதே கதி தான் ஆயிருக்கும். பட் அதான் சொல்ல வரேன். இப்போ கமிங் டு ஆப்கானிஸ்தான், அவங்க பாரு ரெண்டு டீமை போசிக்கிட்டாங்க. நியூசிலாந்து ஒரு டீம் முதல்ல போசிக்க, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு டீம் பொசுக்கிட்டாங்க. அவங்க பொசுக்கினதுல பாரு, நியூசிலாந்து அப்பா எனக்கு கேள்வி இல்லை சார், எனக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வேணாம்பா. அவன் எனக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வேணா, எந்த பேட்டர் கான்ட்ராக்ட் நான் ஆள் விடுவேன், அவன் ஓடி போட்டாங்க. See the effect for Afghanistan, Afghan effect பார்த்தனா அந்த ரீசன் காசு இல்ல அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்ல காசு இல்ல கான்ட்ராக்ட் எல்லாம் வருது so that they can go play other leagues and earn money. சீக்கானா அத விட்டு நீங்க ஆப்கானிஸ்தான் அடிச்சதுனாலலாம் கிடையாது. But let's come back to the match that happened in the morning. Afghanistan Bangladesh at the halfway stage. சீக்கா, நீங்க எழுந்திருந்தீங்களா அந்த டைம்ல? நீங்க மேட்ச் பாத்துந்தீங்களான்னு தெரியல. ஆனா நான் செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். ஹாஃப்வே ஸ்டேஜ்ல நான் நினைச்சேன், ஐயோ காலிடா இன்னைக்கு சீக்கா. இன்ஃபேக்ட் நிறைய சீக்கா ஃபேன்ஸ் வேற இல்ல, ஜானி சார் நம்மள புடிச்சு ஏறி விட்டுருக்காங்க. நீங்க எப்படி ஆஸ்திரேலியாவை சப்போர்ட் பண்ணலாம், நீங்க ரெண்டு பேரும் இந்தியன்ஸே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு புடிச்சு கீழ்ச்சிருக்காங்களே நம்ம லிட்டரலா நானி சார். சோ நான் வெயிட் பண்ணிருந்தேன், ஐயோ ஆப்கானிஸ்தான் காலி ஆயிடுமா. பட் இன் ஆல் ஆனஸ்டி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த லாஸ்ட்ல அவங்க வின் பண்ணி அந்த மோமெண்ட் மோதுதால ஐ ட்ரூலி ஃபெல்ட் கிரிக்கெட் ஒன் டுடேன்னு இன் ஆல் ஆனஸ்டி. ஏன்னா நேத்துக்கே நான் சொல்லியிருந்தேன் ஆப்கானிஸ்தான் டிசர்வ் டு குவாலிஃபை இன் அண்ட் தே டெஃபினெட்லி டிசர்வ் டு குவாலிஃபை. Chika, how do you like the banter? Nani sir, you are very active on Twitter. There was a lot of banter after Afghanistan won. நம்ம பார்த்த சில மெசேजेसலாம் cheeky மெசேजेसலாம் பாருங்க. நீ ஆக்சுவலா ஃபேன்ஸ் நம்ம நல்லா பண்ணும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா போகும்போது பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. சப்போஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் சரியா போலனா திட்னா நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் ஆமாமா, ஏன்னா பாருங்க அவங்களுக்கு என்ன பாருங்க, நம்மள கன்சிடர் பண்ணி அவங்க நம்மள நோட்டீஸ் பண்ணி நம்ம பேசுறாங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஃபேன்ஸ் சீக்கா ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஆஸ்திரேலியாக்கு சப்போர்ட் பண்றோம்னா ஃபார் தி கிரிக்கெட் தே பிளேட் ஃபார் ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு 25 வருஷமா நல்லா ஆடுறாங்க. அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அண்ட் அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு வந்தீங்கன்னா the tournament will be fantastic. இப்போ of course ஆப்கானிஸ்தான் they deserve to come. அதனால திட்டாங்கனாலும் வாங்கிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணாலும் வாங்கிக்கணும், அது நோ ப்ராப்ளம் நமக்கு. வாய் பொதின் வாங்கிங்க ரெண்டு பேரும், வாய் பொதின் ரெண்டு பேரும் வாங்கிங்க. பட் மச்சான் ஒண்ணு சீக்கா ஒரு நிமிஷம், உங்க பேரை நீங்க பேசாம மார்க்ரம்னு மாத்திக்கீங்க. இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா
எப்படியே தோக்குற மாதிரி வரீங்க, கடைசியில வின் பண்ணிட்டு கிருஷ்ணமாச்சாரி மாக்கிறமா இதெல்லாம் கதை பண்ற நீ. நான் கரெக்டா சொல்றேன்டா. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ ஆஸ்திரேலியா தெரிய கொம்பு, நீங்க ஒரு கொம்பு கிடையாது ஆஸ்திரேலியால. ஆப்கானிஸ்தான் மச்சான் என்ன வேணா சொல்லு, அவங்களுக்கு ஒரு 4 கொம்பு கொடுக்கணும். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் என்ன பண்ணிருந்தா, அவன் யூடியூப்ல நிறைய பார்த்தேன் பாரு, அந்த ஆப்கான் நியூஸ் யூடியூப், அவங்க என்ன குஷியா இருக்காங்க ஆப்கான்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். என்னெல்லாம் பேசுறாங்க டேய், இந்த பசங்க எல்லாம் ஆட விட மாட்டீங்க. ஆப்கான் வீடியோஸ். I think the entire cricketing world, Chika, apart from the Australians and Nani and Ani, the entire cricketing world was backing Afghanistan and wanting Afghanistan. Australia, to be honest, yes, and the arrogance தெரிஞ்சது. அவங்க வந்து at the beginning of the tournamentல வந்து அந்த இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது who's your top 4 ன்னு கேட்கும்போது ஆஸ்திரேலியா and you can choose any 3 அப்படின்னு சொன்னாரு பேட் கமின்ஸ். சோ அதெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து it would have irked the fans even more. அது தெரியும். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், என்னைக்கு நீ ஆர்கண்டா இருக்கு, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். ஃபேன்ஸ் எல்லாம் விடு, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், டொங்குன்னு போடுவான். அவன் கழிச்சு போது எப்ப போட்டு இருடா. இந்த ஆப்கானிஸ்தான் தான் அது ஃபர்ஸ்ட் ஆண்டவன் இந்த ரூபா ஆப்கானிஸ்தான் டொங்குன்னு போட்டான். அடுத்தது என்ன பண்ண ஆண்டவன்? திருப்பி குதிக்கிறீங்களா நீங்க? இந்தியாவோட வின் பண்ணா உங்களுக்கு குவாலிஃபை போடு டப்பு. ரோஹித் சர்மா மூலமா அவன் மூலமா ஆண்டவன் வந்து பொசுங்கினான். அவங்களை போட்டு ஒரு ஆள் ஆப்கானிஸ்தான் வெட்டினாங்க, ரோஹித் சர்மா பொசுங்கினான். அவ்வளவுதான் மேட்ச். இந்த அரகன்ஸ் பட்டல் லைஃப்ல எவ்வளவு இருந்ததோ அனி, நீ என்ன ஆட்டிடியூட்ல இருக்கணும்னா, அந்த அரகன்ஸ் என்னைக்கு இருந்ததோ, கோகுல நந்தன கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஒன்னே ஒண்ணு நான் அக்ரி பண்றேன், என்னன்னா கேம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அட் நோ காஸ்ட். நீ எவ்வளவு பெரிய பிஸ்தா பிளேயரா இருந்தாலும், பிஸ்தா டீமா இருந்தாலும், கேம்ன்றது வந்து எனி கேம் ஃபார் தட் மேட்டர், அது கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி எதுவா இருந்தாலுமே கேமை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த கேமை வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வந்து கல்ச்சர் டிஃபரெண்ட், நான் வந்து கப்பு மேல காலை வைப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் நாட் டன். நீங்க அதுவும் வந்து யூ ஆர் டிஸ்பிளேயிங் தட் அவுட் சைட். அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அங்க ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே வந்து, அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரே டீசர் மாதிரி இருந்தது. கிட்ட கிட்ட வந்து நீங்க குவாலிஃபை ஆற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து, அதாவது ஸ்லோ பாய்சனிங் பண்ணி கடைசியில பங்களாதேஷ் மூலமா ஆல்மோஸ்ட் வரா மாதிரி வந்து ஆஸ்திரேலியா நினைச்சிருப்பாங்க, வந்துட்டோம் வந்து அடிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. பட் அங்கேயும் போட்டு ஒரு அமைக்க அமைச்சிட்டாங்க. பட் நான் வந்து ஐ எம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த கேமை நீங்க மதிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து தே டோன்ட் டிசர்வ் எனிதிங். கெவின் கரன்றவனா சாம் கரனோட அப்பா, அவன் தான் ஆஸ்திரேலியா பீட் பண்ணுவான். அவங்களுக்கு இந்த கெவின் கரன் மாதிரி பிளேயர் தான் ரஷீத் கான். அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் ரஷீத் கான் தான் இப்ப பெருசாக்கு. அவன் பிகர் பிளேயர் தான் ரஷீத் கான். கெவின் கரன் is one of the best T20 cricketers itself, Chika. இந்த வேர்ல்ட்ல நான் சொல்றது அந்த காலத்து எழுதி வச்சு சொல்லிருக்கேன். அந்த காலத்து எழுதி எப்படி கெவின் கரன் அவங்களுக்கு இருந்தானோ, ரஷீத் கான் அவங்க வந்தா. இப்ப ரஷீத் கான் the world's number one of the greatest cricketer in the world. Not in Afghanistan, in world பித்தா bowler number one. இப்ப பாரு ஆப்கானிஸ்தான் எப்படி வந்திருக்காங்கன்னா, நம்ம 1983 வேர்ல்ட் கப்ல யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணாரா? இந்தியா செமிஃபைனல் வரும் யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? டியர் வியூவர்ஸ், நீங்க யாரா வின் பண்ணீங்களா? இல்ல ஓகே, லெட்ஸ் யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி தான் இப்ப எப்படி இன்னைக்கு ஜூன் 25th we are celebrating 41 years of India winning the world cup. ஆப்கானிஸ்தானுக்கு அவங்க குவாலிஃபை செமிஃபைனல்ஸ் லைக் winning the world cup itself for them. அவங்க செமிஃபைனல்ஸ் வின் பண்றாங்களா வின் பண்ணல வேற விஷயம். என்ன அவங்க as good as winning the world cup for them. That is what I am trying to tell you. Yeah, Nani sir, you were obviously நீங்களே சொன்னீங்க அந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல. என்ன ஃபீல் ஆயிருந்தது நானி சார்? ஆக்சுவலி 9 required of 8 அந்த டைம்ல மழை வரதுக்கு ஒரு பால் முன்னாடி இவர் அவுட் ஆனாரு, டஸ்கின் அஹ்மத். மழை வந்ததுன்னா they were actually ahead by 1 run. நானி சார், அந்த மழை வர டைம்ல அந்த விக்கெட் விட்டதுனால they became behind. Exactly. அந்த சம இன்ட்ரஸ்டிங்கா போச்சு ஆக்சுவலி. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் வேற வந்து நெய் வேற ஃபென்டாஸ்டிக்கா பண்ணாரு. ட்ராட் வந்து இப்படி பண்ண உடனே நிந்த நெய் வந்து திடீர்னு கால பிடிச்சு, அதாவது நெய் வந்து முடிவு பண்ணிட்டாரு, கம் வாட்மே நாங்க குவாலிஃபை ஆறோம். நான் வந்து எனக்கு பயங்கரமான நான் ஆக்டர்னு சொல்லி காமிச்சாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த மழை நின்ற உடனே போலிங் வேற போட்டாரு. அண்ட் அதை வந்து ஆக்சுவலா ரஷீத் கான் வந்து அந்த ஒரு பிரசன்டேஷன்லயே சொன்னாரு, ஐ திங்க் அவருக்கு வந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அடுத்த மேட்ச் இல் பி ஃபிட்னு மெயின்டைன் பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. பட் இது வந்து வித் இன் தி லாஸ் ஆஃப் தி கேம் தான் பண்ணாங்க. பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கெட் போன உடனேவே ஆன் ஸ்ட்ரைக் முஸ்டபிசூர் நான் கமெண்ட்ரி பாக்ஸ்ல சொல்லிட்டேன், ஸ்ட்ரெயிட், அதாவது ஒரு பேக்வர்ட் ஷாட்ல வேற ஒன்று வச்சிருந்தாங்க, ஷார்ட் பால் போடுற மாதிரி.
So it is going to be a Yorker or straight on the stump, sir. But to execute that, Navin Ulak வந்து சான்ஸே இல்லைங்க. அதாவது நோ பால் போடல, வைடு போடல, வெட் பால்ல வந்து அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றதுன்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப் நவீன் உலக். I want to ask you a question. நீ நான் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்க்கல, நீ தான் பார்த்து கமெண்ட்ல பார்த்துட்ட. Was Litton Das slightly selfish or did he play the right game? A lot of people are saying he played selfish game. The only guy who batted Chika. அவங்க அடிச்ச 100 சொல்லிட்டு இருக்காங்க. 50 ரன் Chika. அவன் கரெக்ட்டா ஒரு சைடுல யாராவது ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 20 ரன் ஒரு 25 ரன் யாராவது அடிச்சிருந்தாங்கன்னா இது சோஷியல் மீடியால போட்டுறாங்க. இது வந்து யூடியூப் லிட்டில் தாஸ் அடிக்கலனா இவங்க 50 ஆல் அவுட் இருப்பாங்க. நீங்க வேற இல்லடா, அவன் செல்ஃபிஷ் ஆனாயினு வந்து பாசிட்டிவா தான் வின் பண்ணிருப்பாங்க அப்படி யாரோ போடுறாங்க. சீகா சத்தியமா செல்ஃபிஷா. நான் ஃபுல்லா கமெண்ட்ரி பண்ணேன், எவ்ரி பால் பண்ணேன். செல்ஃபிஷா லிட்டன் தாஸ் அடிச்சதுனால தான் இந்த மேட்சே வாஸ் a match. அதாவது மஹமதுல்லா அவுட் ஆனது தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டர்னிங் பாயிண்ட். அந்த ஸ்டேஜ்ல மஹமதுல்லா மட்டும் ஸ்லைட்லி சென்சிபிள். அதாவது அவங்களுக்கு என்ன தெரியுமா, they were caught between, அதாவது whether to go for the 12.1. அப்ப விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னே தெரியல. பாதியில ஒரு 5 விக்கெட் போன உடனே நம்ம போணுமா போக கூடாதா யாருமே கைட் பண்றதுக்கு யாருமே இல்லங்க. Chika, you do remember this? Nani sir, just stopping you there. Chika இது தெரியலன்னு நினைக்கிறேன். 12.1 ஓவர்ஸ்ல வந்து பங்களாதேஷ் சேஸ் பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷ் would have qualified. தெரியுமா Chika? So Bangladesh at halfway stage had a certain chance. ஏன்னா 12.1 overs 117 10 runs an over. யூசுவலா T20 கிரிக்கெட்ல நீங்க சான்ஸ் எடுக்கலாம். பட் அதையும் சொதப்பி அவங்க லாஸ்ட்ல வந்து ஆஸ்திரேலியா நாங்க தான் போலியா வெல்ல வாங்கடா ஆஸ்திரேலியா அவங்களும் கீழே இழுக்கிறோன்னு ஆஸ்திரேலியா கீழே இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அங்கதான் வந்து ஆப்கானிஸ்தான் were fighting two teams to stop Bangladesh and also to make Australia exit. அது வந்து சான்ஸ் இல்ல. அது வந்து ரஷீத் கான் ஆக்சுவல் மேன் ஆஃப் தி மேட்சஸ் ரஷீத் கான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் அந்த கடைசி அந்த 2 விக்கெட் எடுத்து கிரன்ச் சிச்சுவேஷன் வின் பண்ணிட்டால நவீன் உலக் கொடுத்தாரு. பட் it's 4 விக்கெட் தானே ரஷீத் கான் 4 விக்கெட் தானே அவனோ ரஷீத் கான் ஸ்பெல் தான். Sorry 4 for 23. Actual man of the match would have been Rashid Khan sir. ஏனா 4 for 23 and அந்த 19 runs was a game changer அவங்களுக்கு லாஸ்ட்ல. And also brilliant captaincy. அதுதான் மெயின். இன்னைக்கு the way he rotated the bowlers அது வந்து ஃபென்டாஸ்டிக். 100 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன மேட்ச்லாம் வந்து ரஷீத் 100 போட கூட இல்ல அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. விக்கெட்லெஸ்ஸா இருந்தாங்க, லைட்டா தான் போட்டாங்க விக்கெட்லெஸ். வேறஸ் இந்த மேட்ச்ல கரெக்டான ஸ்டேஜ்ல 100 எடுத்துட்டு வந்து அதாவது அந்த ராங் ஒன் டெய்லண்டர்ஸ்க்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி போறதா அப்படி போறதா தெரியல, நின்று பால பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் லிட்டன் தாஸ் வாஸ் வெரி க்ளோஸ் டு பீயிங் எலிமினபிள். அம்பையர் நாட் அவுட் கொடுத்ததுனால அம்பையர்ஸ் கால் வந்தது. இல்லனா அப்பயே மேட்ச் காலி. ரியலாவே ஆப்கானிஸ்தான் when they put a score on board they are beast. நம்ம மச்சான் now coming to the point, நாளைக்கு என்ன பண்ண போறாங்க இந்த மேட்ச் செமி ஃபைனல்ஸ்? நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ரிஸ்பினஸ் தான் கேஸ். அங்க என்ன நினைக்கிற மிஸ்டர் நானியன் அனிருத்தா? Chika, I am going to continue maintaining it. நான் பச்சைக்கிளி தான் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த டோர்னமெண்ட் வின் பண்றதுக்கு. So I am going to stick to South Africa winning the tournament. South Africa வந்து will South Africa be happy, Nani sir and Chika? If you are in the South African team, who would you rather face? Wouldn't you be happy? Wouldn't you be a little more confident saying oh maybe Afghanistan is a better opposition? ஏனா ஆஸ்திரேலியாவோட ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி யோசிப்பாங்களா? or South Africa will be like this is our only chance, this is our best chance to get to the final அந்த மாதிரி யோசிப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பிரெஃபரன்ஸ் வந்து பங்களாதேஷ் எடுத்துக்கும். வந்தாங்கன்னா வந்து நல்லா ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடலான்னு. சோ செகண்ட் பிரெஃபரன்ஸ் would be ஆப்கானிஸ்தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா வரவானான்றது வந்து நாட் ஒன்லி இந்தியன் கிரவுடு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வரக்கூடாது. இந்தியன் டீம் யாருக்குமே இங்கிலாந்து யாரை கேட்டாலுமே ஆஸ்திரேலியா வரக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா டேஞ்சரஸ் ஆயிடுவாங்க. சோ ஆஸ்திரேலியா வெளில போகணும்ன்றது தான் எல்லா டீமும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினெட்லி ஆப்கானிஸ்தானை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓவர் ஆஸ்திரேலியா 100%. Chika, நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ. Now I'll ask you the same question. Suppose Afghanistan bat first, bat பண்ணி 150 அடிக்கிறான்னு வெச்சுக்கோ. ஆப்கானிஸ்தான் 150 160 அடிக்கிறான்னு வெச்சுக்கோ. I don't know Trinidad wicket எப்படி இருக்க போறது தெரியாது எனக்கு. What is kind of wicket in Trinidad actually? Trinidad or a decent slow track which will slow track da Chika 140 to 150 wicket 140 150 wicket 140 at shot was Afghanistan. Having said that அந்த பிளே ஆஃப் ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு மேட்சும் அந்த சூப்பர் 8ஸ்ல வந்து ஒரு மேட்சும் ட்ரினிடாட்ல நடக்கல.
சோ Correct. ஒரு அதான் கேக்குறேன். விக்கெட் கொடுக்கலாம், ஒரு நல்ல விக்கெட் கொடுக்கலாம். It could be a good batting wicket also. I'm saying whether what any kind of wicket run 140 150 அடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான். South Africa out batting first. I still tell you today, Afghanistan batting first. If they score 150 160 against South Africa is gone. நான் எழுதி கொடுக்குறேன். இது சீகா, இது known fact சீகா. ஆப்கானிஸ்தான் ஸ்கோரிங் 160 against any team அவங்களுக்கு டெஃபினெட்லி டேஞ்சர் தான். ஏன்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த் இஸ் தேர் bowling. 150 அடிக்கிறதுக்கு யார் இருக்கான்றது தான் மேட்டரே. எப்பவுமே ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெரைட்டி லெஃப்ட் ஆர்ம் பேசர் நவீன் உல் ஹக், ரஷீத் கான், நபி, அதுக்கப்புறம் வந்து 100 bowling ஆப்ஷன்ஸ் அவங்க எப்பவுமே பிரச்சனை கிடையாது. 180 யார் அடிக்க போறா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வரலன்னா. ஆனா ஒரே பாயிண்ட் ஐ வுட் லைக் டு மேக், இன்னைக்கு அவங்க ஆடின பேட்டிங் வச்சு பார்க்கும்போது they are not able to play the horizontal back shots. எல்லாமே வந்து ஷார்ட் பால் தான் போட்டுருந்தாங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பெல் பாத்தீங்கன்னா டஸ்கின்ல இருந்து எல்லாருமே ஷார்ட்ஸா, ஒரு பால் கூட பேக் ஃபுட்ல போயிட்டு ஷார்ட்ஸே ஆடல. which will be very tough against South Africa. நார்கே, யான்சன், ரபாடா எல்லாருமே ஷார்ட் ஆஃப் லைன் சிக்குன்னு போடுவாங்க. சோ பேக் ஃபுட் ஷாட்ஸ் அவங்க ஆடியே ஆகணும். Chiga, to your point. நானி ஓ பச்சை கிளியா இங்க ஆப்கானிஸ்தான்ல? I'm going back Afghanistan. பச்சை கிளி நான் South Africa. ஆப்கானிஸ்தான். நான் ஆப்கானிஸ்தான். I'm backing Afghanistan. நான் உங்களோட own words-லயே சொல்றேன். உங்களோட own மச்சரம் என்ன பண்ணுவாரு? நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க சொல்றீங்க. உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயே சொல்றேன். இந்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங், இந்த சவுத் ஆப்பிரிக்கா bowling அட்டாக் 160 அடிப்பாங்களா? ஏன் அடிக்க முடியாது? சும்மா மாட்டிக்கிச்சுனா? ஏன் சிக்கா, இதே நான் கேட்கும் போது ஏன் அடிக்க முடியாது? ஒரு பங்களாதேஷ் ஏன் ஆப்கானிஸ்தான் வின் பண்ண முடியாது? ஏன் ஒரு இதை வின் பண்ண முடியாது? பாரு என்னெல்லாம் கமெண்ட் விடுவேங்க. அப்போ பங்களாதேஷா சான்ஸே இல்லடா போடா. கரெக்ட், எண்ட்ல அவங்க அடிக்கல. நீங்க உங்களோட கிரிக்கெட்டிங் பாயிண்ட் அக்செப்டட், நான் சரண்டர் பண்றேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க பிகினிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல இந்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் லைனப் சான்ஸே கிடையாதுன்னு. இப்ப கூட நான் சொல்றேன், இந்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் லைனப் அவங்க வின் பண்ணானா அவங்க போலிங்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ்னால வின் பண்ண முடியும். அவங்களோட பேட்டிங் definitely is not going to win the matches. அதுல எனக்கு கிளியரா தெரியுது. So I will give the edge to South Africa because they have been undefeated. I don't know why this is the World Cup. I feel South Africa will go the distance. இல்ல ஃபைனல்ஸ் பத்தி பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த டோர்னமெண்ட் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்ப செமி ஃபைனல்ஸ்னு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட் as பிக் ஃபேவரட்ஸ். அதுல எந்த obviously but I'm saying அந்த பயர்க்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொல்ல வரேன். அவங்க பேட் பண்ணி மச்சான் நானி அட்வான்டேஜ் என்னன்னா, everybody knows the favorite is South Africa. Let's see now, everybody, even if the whole world is going to say, including me, will say on technically the paper favorite is South Africa. But a fear factor என்னன்னா, எங்கேயாவது ஆஸ்திரேலியா மாதிரி பண்ணாலும் அது மாதிரி மறக்காத மச்சான். ஆப்கானிஸ்தான் ரீசெண்ட் பாஸ் வியூஸ் எடுத்தீங்கன்னா, வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. இந்தியால மெட்ராஸ் வச்சானுங்கிற பாகிஸ்தான. ஐ மீன் they meet England in at Delhi and இந்த வாட்டி நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. சோ நாலு பிக் டீம்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்க இந்த போன வேர்ல்ட் கப்புக்கு இந்த வேர்ல்ட் கப் சேர்த்து. சீகா, இந்த நாலுத்தையும் வந்து ஒரு காமன் ஃபேக்டர் ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஓபனர்ஸ் ஃபயர் ஆயிருக்கும், இல்ல போலிங் நல்லா போட்டிருப்பாங்க. நீங்க சொல்றது எப்படின்னா, இவன் அடிச்சா அவன் வின் பண்ணுவான்றீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்தியா வந்து 250 அடிச்சா வந்து டிஃபெண்ட் பண்ணும். அடிச்சா கிடையாது, அடிப்பாங்களான்றதுதான் இப்போ அணி கேட்ட கேள்வி வந்து whether they will be able to score. அதுக்கு வந்து நாட் ஓன்லி திஸ் டோர்னமெண்ட், ஃபியூச்சர்ல கூட ஆப்கானிஸ்தான் வந்து நல்லா ஆடணும்னா எந்த ஃபார்மேட் இருந்தாலும் they have to find 2 or 3 good middle order batsmen. அது இல்லாம அவங்களால வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஒண்ணுமே இல்ல சிகா. ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, இந்த 2 பேர் வந்து இல்ல அவங்களோட இதுல இருந்த மாதிரி நீங்க எடுத்து ஆப்கானிஸ்தான் டீம்ல வச்சீங்கன்னா, you, me, Nani will all be backing probably Afghanistan to go all the way. அவங்களுக்கு they are lacking those 2 big batters. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, I mean Afghanistan இப்போ எப்படின்னா, one thing good about Afghanistan is they have come now to a level where they have beaten all the big sides in the world in both the World Cups together. Now they will be that another, the pressure will be on South Africa, not on Afghanistan. சொல்றானி, the pressure will be on South Africa. மச்சான் எங்கயாவது அவங்க வந்து குவிண்டன் டிகாக் ஏர்லி அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, நீ ஒரு பேச்சு கேட்கறேன், குவிண்டன் டிகாக் ஏர்லி அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் 2 கிளாஸ் ஏர்லி அவுட் ஆன்னு வச்சுக்கோ, இந்த சவுத் ஆப்பிரிக்கா சைடு படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கா? நீ சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் கூட அப்படி டெட்டியால யாரும் ஆடுறாங்க, யாரும் டெட்டி ஆடிட்டு இருக்காங்க. திருப்பி நீங்களே இன்ஸ்டன்ட் பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்றீங்க, அதே சொல்றீங்க. அவுட் ஆயிட்டா அடிக்கலனா
சவுத் ஆப்பிரிக்கா வந்து 30 ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா இவங்க வின் பண்ணுவாங்கன்றது அது எல்லாருக்கும் தெரியுச்சுக்கா. நான் சொல்றது கேளுங்களேன். நீங்க வந்து இப்ப 2 டீம் எடுத்துக்கலாம். நீங்க குவிண்டன் டிகாக் அவுட் ஆயிட்டா ஏர்லி விக்கெட் போயிட்டான்னு நீங்க அதே வந்து நீங்க ஆப்கானிஸ்தானுக்கு போடுங்க. ரமானுல்லா குர்பாஸ் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருன்னா இவங்களுக்கு பேட்டிங்கே கிடையாது. தே ஹேவ் a batting. சோ அததான் நாங்க பேசுறோம். But in all honesty, most runs as a pair செம்மையா ஆடி இருக்காங்க. இப்ராஹிம் ஜத்ரான் and ரமானுல்லா குர்பாஸ் 442 runs. ஜாஸ் பட்லர் and அலெக்ஸ் ஹேல்ஸ் 2022ல 368 எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். So definitely South Africa should not take Afghanistan lightly. அது மட்டும் ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி காம்பினேஷன் ஆடுவாங்க? பாட்மனை கொண்டுருவாங்களா, ஷம்சி வச்சு ஆடுவாங்களா? அதையும் பாருங்க. இந்த மேட்சுக்கு வந்து மேபி ஐ மைட் திங்க் ஆஃப் கோயிங் வித் பாட்மன் சீக்கா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் a very good player of spinners rather than medium pacers. நானி சார் சொன்ன மாதிரி they have been a little susceptible to the ball coming short. So அங்க மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்காக்கு. And in all honesty, both பாட்மன் and ஷம்சி ரெண்டு பேரும் செமையா பண்ணின்னு இருக்காங்க. அவங்க ஹார்சஸ் தான் கோச் போயிருக்காங்க. விக்கெட் பார்த்தா ஷம்சி ஆடுறான், விக்கெட் சரியா இல்லைன்னா பாட்மன் ஆடுறான். விக்கெட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா பாட்மன் ஆடுறான். பட் பாட்மன் நல்ல போலர். எக்ஸப்ட் ஒரே ஒரு 20 ரன்ஸ் கொடுத்தாங்க இங்கிலாண்டோட. But he's a good bowler. He's also learning, but he's a very good bowler, Batman. So நான் அந்த Batman தான் wicket takers in their SA20 league, Chika. நான் வந்து அவன தான் ஆடுவேன். நான் இந்த நாளைக்கு மேட்ச் Batman தான் 11 ஆடுவேன். I will not play Shamsi in the match. ஏன்னா Shamsi எல்லாம் போட்டு என்ன வேணும். So அவங்க ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் போவாங்க. என்ன மாதிரி விக்கெட் யாரோட எப்படி எடுக்க போறது. So yes, the favorites நீ பார்த்தாயா, it will be South Africa. So let's see. Anyway, now in all, Dani sir, either team makes it. This is the first time they'll be making a final. So Anna, let's put things into perspective. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ரீரிட்டர்ன் டு கிரிக்கெட்ல இருந்து பார்த்தோம்னா 1991ல திருப்பி வந்தாங்க. So they've been part of all the World Cups from 92. They've never crossed the semi-final, Nani sir. They've never crossed the semi-final. எப்பவுமே perennial bridesmaid-ஆவே இருந்திருக்காங்க. So இதுதான் they look at this match and say இதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுல்லன்னு. But Afghanistan also on the other side will also be looking at it and saying maybe this is our opportunity to show the world நாங்களும் பெரிய கிரிக்கெட்டர்ஸ் டா. So both will have both will have equal stakes ன்னு எனக்கு தெரியுது நானி சார். எக்ஸாக்ட்லி இதுதான் வந்து ஆக்சுவலா எந்த டீம் வந்து அந்த ஃபீலிங்கை பெட்டரா ஹேண்டில் பண்ண போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிக் மேட்சஸ்லாம் மோர் தேன் யுவர் டேலண்ட் அதெல்லாம் இருந்தால் கூட இந்த பிரஷர் வந்து இவங்களுக்கு கண்ணில் முன்னாடியே வந்து இல்ல கப்பை தூக்குற மாதிரி ஃபைனல்ஸுக்கு போற மாதிரி எல்லாம் கண்ணில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கேம்ல அஃபெக்ட் பண்ணும். நீங்க வந்து எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு மைண்ட் தான், அதாவது ஹூ இஸ் மென்டலி ஸ்ட்ராங். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது வரைக்கும் வரல, பட் இருந்தாலும் அவங்களுடைய சைடு வந்து பெட்டர் பேலன்ஸ் சைடா இருக்கு. அண்ட் அவங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் ஒரே அட்வான்டேஜ் தவிர மென்டலி சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பெரினியல் சோக்கர்ஸ். சோ யோசிச்சு வருவாங்க இவங்க எப்படியாலும் சோக் ஆயிடுவாங்கன்னு நினைச்சுன்னு வருவாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அந்த ஒரு தைரியத்துல வருவாங்க. ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இனிமே வேர்ல்ட் கப் வின் பண்ண ஸ்டேஜ் வந்தாச்சு மச்சான். ஃபார் தி கண்ட்ரிமென் அண்ட் ஃபார் them they won the world cup. It's as good as winning the world cup, entering semi-finals of a T20 world cup, beating Australia, beating New Zealand in the same world cup 2024 T20 world cup. For them it's like reaching the final. In cup அடிக்கறாங்களோ இல்லையோ they have achieved something, the pinnacle of cricket so far. இதுக்கு மேல how far they will go we don't know. Number 1. Number 2, that was the feeling in 1983 for us. உண்மையை சொல்றேன், நாங்க செமிஃபைனல் போனா எக்ஸ்பெக்டே பண்ணல. ரவுண்ட் ராபின் மேட்ச் ஆஸ்திரேலியா வாசி நாங்க செமிஃபைனல் போவோம், செமிஃபைனல் இங்கிலாந்து வாசி ஃபைனல்ஸ் போவோம், வெஸ்ட் இண்டீஸ் 183 ஆல் அவுட் வின் பண்ணுவோம். அதான் இன்னைக்கு ஜூன் 25 இன்னைக்கு. அதுதான் சோ அதெல்லாம் எங்களுக்குலாம் ஓகே. those were the days 1983. அப்போ எங்களுக்கு கபில் தேவ் ஒரு கேப்டன் தான் who is a motivating factor. இவங்க அதே மாதிரி ரஷீத் கான் ஒருத்தர் இருக்கான். So for them going to semi-final itself is a great achievement, one of the greatest achievements of South. So Afghanistan pressure கிடையாது, all the pressure of South Africa. But South Africa ஒன்னு கேக்குறான், நான் நீ மறக்காத மச்சான் அவங்க பேட்டிங் அவ்வளவு கெட்டியான கிளிக்கார மச்சான் பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. போன மேட்ச் தட்டு மாதிரி தான் வந்தாங்க. போன மேட்ச் நீங்க பாஸ்ட் நீங்க ஓகே லாஸ்ட் 2022 வேர்ல்ட் கப் எடுத்து பாருங்க சீக்கா. நீங்க 2022 வேர்ல்ட் கப் எடுத்து பாருங்க, 2007 வேர்ல்ட் கப்பை எடுத்து பாருங்க. ஒரு நல்ல கம்பேரிசன் இருக்கு இதுல. 2022 வேர்ல்ட் கப் எடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து were not playing the best cricket. அவங்க குரூப் ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா they just about scrape through to the semi final. They just about scrape through to the semi final. அந்த டைம்ல
they barely made it to the semi-final, and when it mattered, அவங்களோட big players Alex Hales, Josh Butler, Ben Stokes in the finals, they stood up. So அந்த இப்போ இந்த ஸ்டேஜ்ல form really doesn't matter, or anything that doesn't matter. உங்களுக்கே தெரியும் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வரச்சே ஃபார்ம் எல்லாமே ஓகே, ஆனா நானி சார் சொன்ன மாதிரி there is another game that goes on in your head. நீங்க அவ்வளோ நீங்க வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல இருந்திருக்கீங்க. So there is another game that is actually there is another battle in your head that is going on. அந்த battle நீங்க conquer பண்ணாலே, yeah, that battle who's going to conquer is usually the guy who's going to win the match. So I don't think the batting form really matters. It's the same for Afghanistan also. அவங்களும் அப்படி நினைக்கலாம். இந்த ஒரு மேட்ச் எனக்கு மாட்டிக்கிச்சுன்னா, ஒரு முகமது நபிக்கு ஒரு குவிக் ஃபயர் 40-50 மாட்டிக்கிச்சுன்னா, இல்லாட்டி ஒரு ரமானுல்லா குர்பாஸ்க்கு மாட்டிக்கிச்சுன்னா, they will also have the belief. So I think நீங்க சொல்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காக்கு மோர் பிரஷர்னு நான் சொல்ல மாட்டேன். I think it's equal stakes for both the teams. ரெண்டு விஷயமே இருக்க கூடாது. அதாவது என்னன்னா, சீகா சார் சொன்னார்ல, இவங்க வந்து செமிஃபைனல் வந்ததே வந்து கப்பாட்சா மாதிரின்னு, அந்த சாட்டிஸ்பாக்சன் வரக்கூடாது ஆப்கானிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா அது நீங்க வந்துட்டீங்கன்னா அங்கேயே நீங்க காலி. சோ அந்த சாட்டிஸ்பாக்சன் அவங்க அதை மறந்துடணும். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா, இது மாதிரி நம்ம சோக்கஸ் கேஸ்லாம் மறந்துட்டு இட்ஸ் a different day. இது வரைக்கும் நடந்த டோர்னமெண்ட் போட் ஷுட் ஃபர்கெட். ஏன்னா நீங்க வந்து இந்த சாட்டிஸ்பாக்சன் ஆனீங்கன்னு வச்சு, இப்ப கென்யா கூட வந்து 2003 செமிஃபைனல்ஸ் வந்தது. நோபடி ரிமெம்பர்ஸ் கென்யா. அத வந்து இப்போ இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, we will not be celebrating. So ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க பார்ட்ல வந்து they should forget everything. அவங்க இப்போ having come to the top 4, they should think that we can be champions. அந்த மென்டாலிட்டி வந்து ட்ராட் அங்க சொல்லணும், பிராவோ சொல்லணும். பிராவோ இஸ் a champion, champion, champion ஒரு டான்ஸ் போட்டா போதும், மேட்டர் அது வந்துரும். Champion, champion, I am the champion. We are the champion. We are the champion. Correct. Okay. Anyway, sorry. So prediction time. Chika, who are you going for? உங்க ரெண்டு பேரும் மொத கேக்குறேன். Chika, நான் அப்பவே சொல்லிட்டேன். Chika, நான் சவுத் ஆப்பிரிக்கா டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். Chika, அவங்க தான் போறாங்கன்னு. நானி, I'll go with South Africa. Okay, I'm also going with South Africa for a change. I accept with both of you. I'm also going with that. But அவங்க இடியா சத்தம் கேக்குது. ஏன்டா? Chika, நீங்க ஒரு 15 minutes முன்னாடி இதே ஷோல நான் ஆப்கானிஸ்தானை பேக் பண்ண போறேன்டா அப்படின்னு I always back the prediction கேட்ட நான் பேக்கிங் வேற. நான் பேக் பண்ண முழுக்க ஆர்குமெண்ட்ல பேக் பண்ண முழுக்க ஆப்கானிஸ்தான்லாம். the prediction சொல்ல வரேன். But I still believe that Afghanistan can still create an upset. இந்த மாதிரி டீம் இது. What they did Afghanistan batting 150 actually South Africa. Okay, I'm saying South Africa, but with one caveat precondition. If Afghanistan bat first and score 150, South Africa is out. Chika, அது தெரியும் Chika. அது இல்ல நானே சார் நான் அது ஒத்துக்க மாட்டேன் சார். அவர் சொல்றாரு, நான் அது ஒத்துக்க மாட்டேன். I feel South Africa have the batting power to chase it, and I think this is their time to show it. Yeah, Afghanistan will challenge any team if they score 150. அது வந்து அது universal fact அது. How that 150 will be scored மட்டும் தான் வந்து இங்க question. நான் சொல்றேன்பா, அப்ப நான் prediction எவ்வளவு ஒரே லைன் தான். If they score 150, Afghanistan is winning. But otherwise இல்லப்பா, I'm still saying டேய் நான் ஈஸ்டர்ன் பேக் சொல்லடா, டேய் நான் ஒத்துக்கிறேன், நானும் சவுத் ஆப்பிரிக்கா பேக் பண்றேன். பட் இன் கேஸ் அத கேவியட் சொல்லிட்டேன், நான் கேவியட் சொல்லிட்டேன்ல, ஒரு கேவியட்டோட சொல்றேன் நான், அவ்வளவுதான். Anyway, before signing off, Chika, Nani sir is also here, so அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். India are playing a 5-match T20I series versus Zimbabwe right after the World Cup. 6th ல இருந்து ஆரம்பிக்குது in fact அது. So very surprising squad, strong squad. ஆனா இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்திருக்காங்க. They have taken 4 openers, Chika. Shubman Gill, Yashasvi Jaiswal, Ruturaj Gaikwad, Abhishek Sharma, Sanju Samson, wicketkeeper batter, Dhruv Jurel, wicketkeeper batter, Rinku Singh is there, Nitish Reddy, the all-rounder, first time has been called up, Riyan Parag has been called up first time. Big surprise, Washington Sundar there in the team, Ravi Bishnoi, Avesh Khan, Khalil Ahmed, Mukesh Kumar, Tushar Deshpande. இவங்க எல்லாரும் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க ஐபிஎல்ல. ஆல் ஆஃப் தெம் ஹேட் குட் ஷவுட் அவுட் இன் ஃபேக்ட். பட் டெஃபினெட்லி மை கொஸ்டின் மார்க் இஸ், வேர் இஸ் வருண் சக்கரவர்த்தி, வேர் இஸ் டி நட்ராஜன் அண்ட் வேர் இஸ் சாய் சுதர்ஷன்? 3 guys who were outstanding in the IPL, better than probably most of them in that. What I don't know what to say, Chika. This feels very unfair. அவ்வளவுதான் பாக்குறதுக்கு.
நானி இட்ஸ் அப்சல்யூட்லி அன்ஃபேர். வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே தடவுறாங்க மச்சான். இந்தியன் என்ன வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல பேட்ஸ்மேன் தடவை இருக்கா வருண் சக்கரவர்த்தி போலிங் போட்டா. ஐபிஎல் 3 கன்சிஸ்டன்ட் ஐபிஎல் வின் பண்ணி கொடுத்திருக்கான். நம்ம வந்து எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாம் வருண் சக்கரவர்த்தி நல்லா போடுறான். வருண் சக்கரவர்த்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல செலக்டர்ஸ் போகணும். நிதிஷ் ரெட்டி எல்லாம் நீ டபக்குன்னு நேரம் சான்ஸ் கொடுத்துட்டீங்க. அந்த துஷார் தேஷ்பாண்டுக்கு நேரம் சான்ஸ் கொடுத்துட்டீங்க. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, சாய் சுதர்ஷன் பிரமாதமா பண்ணான் இந்த வருஷம். சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ரூவன் ப்ராடக்ட். சாய் சுதர்ஷன் அவனை பாரு, அவன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவே ஸ்கோர் பண்ண சாய் சுதர்ஷன். நட்டு வந்து ரொம்ப நாளா போலிங் போட்டுருக்கான். நட்டு நான் வந்து இந்த 2024 வேர்ல்ட் கப்ல இருந்திருக்கோம், T20 வேர்ல்ட் கப்ல இருக்கணும்னு நினைச்சேன். இவங்க 3 பேர் இவ்வளவு பிரமாதம் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ல. இவங்க 3 பேர் எப்படா இல்லாம எப்படா அவுட் கேட்டா நீ எல்லாரும் சான்ஸ் கொடுக்குற. இவங்க 3 பேர் ஏன் விட்டீங்க அப்படின்னா I don't agree with the selection. See, I think I feel the big the selection, overall team selection is fine, but I thought they have been unfair to these 3 people. Yaar ella drop panni yaar edukonu, I'm not going to debate on that point, but sure Varun Chakravarti should have been in the 40. I will debate. ஏன்னா நீ டிபேட் பண்ணு. சிம்பிளா வந்து அதாவது ஆக்சுவலா வந்து சாய் சுதர்ஷன் வந்து ஜெய்ஸ்வால் பிளேஸ்ல இருக்கணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் ஏற்கனவே இந்தியா காட்டி எஸ்டாப்ளிஷ் ஆடி பண்ணியாச்சு. இந்த டூருக்கு வந்து அவர் அனுப்பாம நீங்க எப்ப அனுப்ப போறீங்க சாய் சுதர்ஷனை? அதுவும் வந்து இன்ஃபேக்ட் ஹோல் ஐபிஎல் எடுத்தீங்கன்னா அந்த 100 வந்து அகைன்ஸ்ட் சிஎஸ்கே போன வருஷம் ஃபைனல்ஸ்ல 96 அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால பேட்டிங். சோ சாய் சுதர்ஷன் should have been an automatic choice as an opener. So correct. Why should Jaiswal go? Jaiswal தான் ஆடிட்டு இருக்கானே. ஜெய்ஸ்வால் இன்ஃபேக்ட் 2 பேர் சொல்லுடா. ஜெய்ஸ்வால் அப்புறம் இவன் சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி டீம்ல போயிட்டு இருக்கானே. அவன் தான் அதான் சொல்றேன். அண்ட் வருண் சக்கரவர்த்தி நட்டு வந்து இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயே இருந்திருக்க வேண்டிய ஆளுங்க. அண்ட் நீங்க வந்து இப்ப பிஷ்னாயை வந்து நீங்க பண்றீங்க. சோ பிஷ்னாயை நீங்க வந்து ட்ரை பண்றீங்க. சோ அவர் ஒரு திருப்பியும் மேபி அவர் பிளேஸ்ல வருண் சக்கரவர்த்தி should have been tried. and one of முகேஷ் குமார் அண்ட் கலீல் அதுக்கு பதிலா நட்ராஜன். ஏன்னா முகேஷ் குமாரும் இந்தியா காட்டாரு, சவுத் ஆப்பிரிக்கால போய் பண்ணிட்டாரு, கலீல் ரிசர்வ்ல போயிருக்காரு. சோ நட்ராஜன் வந்து இவங்க 3 பேரும் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். பட் ஃபார் வாட் ரீசன் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் திருப்பியும் இந்த டூருக்கு அனுப்புறதுன்றதுக்கு பதிலா they should have tried these 3ன்றது ரொம்ப அன்பாவும். சாய் கிஷோர் அது ஓகே. சாய் கிஷோர் also had an outside chance in my opinion. அவனு நல்லா போடு. அவன் ஆல்ரெடி இந்தியா ஒரு டூர் ஆடுனாங்க. guys, I think you guys are nicely avoiding the main point guys. நீங்க 2 பேரும் வந்து I know he's a Tamil Nadu boy, he's one of my very close friends, but I didn't understand the selection of Washington Sundar in this squad. Not ahead of Varun Chakravarti, not ahead of T Natarajan. Definitely as a bowling unit நீங்க பாத்தீங்கன்னா I really didn't understand. ஏன்னா Washington Sundar full IPL ஆடல சார். அவர் ஆடவே இல்ல. அவர் ஃபுல் டோர்னமெண்ட் ஆடாம மேட்ச் பிராக்டிஸ்ல இல்லாம இட் இஸ் அவரு ஒரு 2 மேட்ச் ஆடினாரு, அடி வாங்கினார் ஐபிஎல்ல. they didn't persist. see end of the day நீங்க ஐபிஎல் வந்து ஒரு செலக்ஷன் பிளாட்ஃபார்மா பாக்குறீங்க. நீங்க வந்து இன்டர்நேஷனல் T20க்கு நானி சார் சொன்ன மாதிரி ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டோர்ல அட்லீஸ்ட் you could have tried Varun Chakravarti more than anybody. The number 1 choice should have been he should have walked into the team. Chika Varun Chakravarti, he should have walked into the team, any T20 team for India and Rani. He is an automatic choice. Any T20 team in the world. ஆஸ்திரேலியா கூட ப்ளீஸ் வாடான்றாங்க நாளைக்கு. இங்கிலாந்து கூட வாடான்றாங்க. அவங்க என்னென்ன புரியல எனக்கு இந்தியன் செலக்ஷன் சார். சரி நீ சொன்ன மாதிரி அனி நிதிஷ் ரெட்டிக்கு அவ்வளவு எனக்கு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பிரமாதமா இருப்பான்னு எனக்கு தெரியல. இருக்கா நான் அவ்வளவு இருக்கா நான் see he performed really well. எனக்கு என்னன்னா why is not the same criteria used for Nitish Reddy 1 year? Absolutely deserves it. Let's be honest. ஏன்னா நல்ல ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், he deserves his call up. அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து ஒரு சாய் சுதர்ஷனோ ஒரு வருண் சக்கரவர்த்தியோ ஒரு நட்ராஜனோ எடுத்தீங்கன்னா they are miles ahead. எங்கேயோ இருந்தாங்க இந்த ஐபிஎல்ல, which is astonishing for me. Very very sad. I really Sai Sudarshan, Varun Chakravarti and Nattu டே உங்க 3 பேர் ஒண்ணு தான் நான் சொல்லுவேன். மச்சான் விடாதீங்கடா, நீங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கடா, உங்களுக்கு பிரேக் கிடைக்கும். I agree with Nani. எதுக்கு இந்த டூல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், எதுக்கு இந்த டூல உனக்கு வந்து சஞ்சு சாம்சன், இவங்க எல்லாம் போயிருக்காங்க ஆல்ரெடி T20 வேர்ல்ட் கப் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 1.5 மாசம் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த டூர்ல உனக்கு வந்து கலீல் அகமது அவன் தான் அங்கதான் உட்காந்துருக்கான்ல, ரிங்கு சிங் அவங்க ஆடி இருக்கணும். ஓகே கலீல் அகமது ஐ திங்க் நட்டு இஸ் a fantastic left hander. என்ன மச்சான் அவன் ஓப்பனிங் நான் ஃபர்ஸ்ட் நாள் ஓவர்ல போடுறான், இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் அவன் தான் போடுறான், நடுவுல மிடில் ஓவர் அவன் தான் போட்டு விக்கெட் எடுக்கிறான், டெத்ல அவன் தான் போலிங் போடுறான். அது ஒண்ணு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி எங்க வேணா போலிங் போட்டு எல்லா ஆல் த டாப் பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்ட் எடுத்திருக்காங்க ஐபிஎல்ல.
எங்க சீக்கா துஷார் தேஷ்பாண்டே டப்புன்னு வந்துட்டாரு இந்தியன் டீம் பாருங்க. துஷார் தேஷ்பாண்டே எங்க வந்தான்னு தெரியல. அவன் ஒண்ணு அப்படி டெட்லியெல்லாம் போலிங் போல ஐபிஎல்ல ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டா 4 மேட்ச் ஐபிஎல் போட்டுருக்கான். அவனோட எக்கானமி ரேட் பாக்கணும். விக்கெட்ஸ் பாக்காதீங்க வியூவர்ஸ். அது எக்கானமி ரேட் போடல. எக்கானமி ரேட் பார்த்தா 9 மேல இருக்கும். போட்டாரு சீக்கா. அதெல்லாம் நான் 8.8 இந்த சீசனுக்கு நல்ல எக்கானமி ரேட் தான் சீக்கா. But Ani, that's okay. But Nattu is far ahead of him. Yeah. I mean, miles ahead. Nattu is miles ahead. Between Nattu and Tushar Deshpande, who's a better bowler? Chika, நான் சொல்லிட்டேன் Nattu more than anybody number 1 name should have been Varun Chakravarti. அதுக்கப்புறம் Sai Sudarshan and Natarajan should have definitely been. அதான் சொன்னா ரவி பிஷ்ணா ஐபிஎல் போட்டு அடியடி நடிச்சாங்க அவனை போட்டு அடியடி நடிச்சாங்க ஐபிஎல்ல ஒரு ரவி பிஷ்ணா முதல்ல வந்து வருண் சக்கரவர்த்தி ஆடி இருக்கணும்ட்டு. பட் அனி கேட்ட கேள்வி என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து எதுவுமே பண்ணல எப்படி வந்தாரு டீம்ல வருண் சக்கரவர்த்தி வரல. பட் ஆர் தே காம்படிட்டர்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்ப வருண் சக்கரவர்த்தி இஸ் a mystery bowler. வாஷிங்டன் இஸ் a off spinner who can. அதாவது வாஷிங்டனை பத்தி நான் ஒண்ணே சொல்றேன். வாஷிங்டன் எதனால வந்து டைம் அண்ட் அகைன் வந்து திருப்பி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா நானி சார் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க 4 ஓபனர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க சார். எதுக்கு சார் நீங்க 4 ஓபனர் எடுக்கணும் பின்ன? நீங்க சொல்ற தியரி பாத்தீங்கன்னா then you should have இதுதான் டெம்ப்ளேட் நீங்க வச்சுக்கணும். அப்ப மட்டும் நீங்க சொல்லலாம் ஓ நான் வந்து சுப்மன் கில்ல நான் நம்பர் 3ல ஆடிக்கிறேன், இல்லாட்டி ரித்துராஜ் கைக்வாட நான் நம்பர் 3ல ஆடிக்கிறேன், இல்லாட்டி நான் ஜெய்ஸ்வால நம்பர் 3ல ஆடிக்கிறேன். உங்களுக்கு 4 ஓபனர்ஸ் தேவையே கிடையாது எந்த டோர்னமெண்ட்லயும். இல்ல அதை விட்டுருங்க. நான் சொல்றது என்னன்னா வாஷிங்டன் எதுக்கு திருப்பி டீம்ல வரான்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி வாஷிங்டனுக்கு வந்து there is no competition. அதாவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் who can bowl in the power play and a very good batsman. நம்ம வந்து ஆஸ்திரேலியால போய் அடிக்கிறார், இங்கிலாந்தோட 95 அடிக்கிறார்னா இஸ் a good batsman. சோ அந்த ரேர் காம்பினேஷன்ல இந்தியாவே வந்து இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஒன். இது நிதிஷ் ரெட்டி அதே யாட்ஸ்டிக் தான். ஹர்திக் பாண்டியா விட்டானா அப்புறம் நமக்கு ஆல்ரவுண்டரே கிடையாது. சோ நிதிஷ் ரெட்டியை வந்து அவங்க எடுத்துன்னு போறது கரெக்டான ஒரு மூவ் தான். ஏன்னா வேற ஷார்துல் தாக்கூர் தான் அடுத்த ஆல்ரவுண்டர் நமக்கு இருக்குது. துபேல ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது. சோ அதனால டு ஃபைண்ட் ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தே ஆர் கோயிங் இன் ஃபார் நிதிஷ் ரெட்டி. சோ அதுதான் தவிர அவர் வந்து ஒரு சீசன் பெர்ஃபார்ம் பண்ணி வந்தது. வாஷிங்டன் சுந்தரம் அதே தான். எனக்கு தெரிஞ்சு there are no competition. யாரு நீங்க சொல்லுங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்தியால ஜலத் சக்சேனா அஸ்வின் வேற யாரோ ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் இட் சொல்லுங்க ஆல்ரவுண்டர். அது விடுறானே நானே ஏன் ஒண்ணு வருண் சக்கரவர்த்தி டீம்ல டூரா இருந்திருக்கணும். வருண் சக்கரவர்த்தி இந்த ஆர்டர் வந்து வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 இருந்திருக்கணும். டி நட்ராஜன் நம்பர் 2 இருந்திருக்கணும். சாய் சுதர்ஷன் நம்பர் 3 இருந்திருக்கணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் போயிருக்குவானா, சஞ்சு சாம்சன் போயிருக்குவானா, ரவி பிஷ்ணாய் போயிருக்குவானா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே போயிருக்குவானா. 100% I think I don't know என்ன பண்ண போறாங்க. then what will happen is பாவம் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். எங்க என்னதானே பண்ணணும் பிளேயர். வாட் மோர் கேன் பிளேயர் டூ? வாட் மோர் பிளேயர் டூ? சரி ஒரு சீசன் கிடையாது, 2 சீசன் 3 சீசனா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வாட் மோர் தான் சொல்லணும். வாட் மோர் பிளேயர் டூன்றது anyway I hope actually there is another Sri Lanka series coming up very soon Chika. I hope they at least try them in that particular series. At least they get a chance to showcase their talent. அங்க 3 one days and 3 and 3 T20 இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம் அங்க அட்லீஸ்ட் ஐ ஹோப் அந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் அது இவங்க 3 பேர் செலக்ட் ஆனா நல்லா இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Yeah, okay. Anyway, Nani sir, thank you so much for joining us again. Chika, as usual, thank you. Naaliki definitely நம்ம வந்து India versus England, the revenge of 2022. Naaliki அது பத்தி definitely பேசுவோம் Chika. Anyway, let's hope Chika நீங்க வந்து ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டிங், நான் வந்து அப்போல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட்டிங். நானி சார் வந்து ஒரு நியூட்ரல்னு நினைக்கிறேன். although he's predicted South Africa to win. Anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. Guys, before you go, don't forget to check out Campa Cricket. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.